கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 91:15 வசனம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று வேதம் சொல்கிறது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியாக அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தாய் இரவிலே நன்றாக தூங்கி கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று 3 மணிக்கு ஆண்டவர் எழுப்பி திடீரென்று ஜெபிக்க சொல்லுகிறார். ஏனென்றால் அங்கே அவனுடைய மகன் தூரத்திலே வெளிநாட்டிலே படித்து கொண்டிருக்கிறான். இந்த தாய்க்கு ஒரு சொப்பனம் வருகிறது. இந்த சொப்பனத்தை பார்த்து கலங்கி போய் நிற்கிறாங்க. அவன் தங்கியிருக்கிற அந்த ஹாஸ்டல் தீப்பிடித்து எரிந்து கொண்டு இருக்கிறது. அதற்காக தேவன் எழுப்பி ஜெபிக்க சொல்லுகிறார். இந்த தாய் எழும்பி ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கிற நேரத்தில் அங்கே இருக்கிற அந்த தம்பியை அங்கே ஆண்டவர் இயேசு வந்து தட்டி எழுப்புறாரு. அதே நேரத்தில் தட்டி எழுப்புறாரு. எலும்பு எலும்பு அப்படிங்கிறார். எழும்பி அவன் ஜன்னல் வழியாக குதித்து ஒரு பைப்பு வழியாக கீழே இறங்கி போயிட்டான். இந்த அம்மா ஜோம் பண்ணிட்டு மறுநாள் காலையில் தம்பிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. தம்பி எப்படா இருக்க? அம்மா, பெரிய ஆபத்திலிருந்து நான் காப்பாற்றப்பட்டிருக்கேம்மா. என்னப்பா சொல்கிற? தம்பி, உனக்கு ஆபத்து வருகிறது மாதிரி தெரிஞ்சது. நான் இங்கே ஜெபம் பண்ணினேன். ஆமாம்மா, அந்த நேரத்தில் யாரோ வந்து என்னை தட்டி எழுப்புனாங்கம்மா. யாரோ இல்லைப்பா, ஆண்டவராகி இயேசு தான் உன்னை தட்டி எழுப்பி உன்னை காப்பாற்றிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், நீங்களும் நானும் ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தகப்பனும் தன் பிள்ளைகளுக்காக குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணி குடும்பத்தையும் நம்மையும் காப்பாற்ற வேண்டும். நமக்கு எப்பொழுதுமே ஆபத்து உண்டு, உபத்திரம் உண்டு, துன்பம் உண்டு. இவைகளை கடந்து போவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை வேணும். அப்படியாக தானியேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே ராஜா ஒரு சொப்பனம் கண்டு கலங்கி போய் நிற்கிறான். அந்த சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லுவதற்கு அவனுடைய அரண்மனையில் இருக்கிற கல்தையர், அந்த வாலிபர்கள், அங்கே இருக்கிற மந்திரவாதிகள், அங்கே இருக்கிற பூசாரிகள், சாமியார்கள் எல்லாரிடத்துலையும் சொல்கிறான். யாருக்குமே அதனுடைய சொப்பனத்தையும் சொல்ல முடியல, அதனுடைய அர்த்தத்தையும் சொல்ல முடியாமல் இருக்கிற நேரத்தில் எல்லாரையும் கொன்று போடுங்க அப்படிங்கிறான். அந்த நேரத்தில் இஸ்ரவேல் தேசத்திலேருந்து எபிரேய வாலிபர்கள் சிறைபிடிக்கப்பட்டு போனவர்கள் அங்கே அரண்மனையில் இருக்கிறார்கள். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அவர்களுக்கும் இந்த செய்தி போகுது. அவர்களையும் சேர்த்து கொண்டு போடுங்கிறாங்க. அப்பொழுது ஆரியைகள் என்பவன் தானியேலிடத்தில் வந்து சொல்லுகிறான், எல்லாரையுமே அழிக்க போகிறாங்கப்பா அப்படின்ட்டு. நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் ராஜாவினிடத்தில் போய் தவணை கேட்குறேன். இல்லையப்பா, நீ ராஜாவிடத்தில் எப்படி போவே? ராஜாவிடத்தில் போக முடியாது. இல்லை, நான் போகிறேன், போய் கேட்டுட்டு வரேன். ராஜாவே, உன்னுடைய சொப்பனத்தையும் உன்னுடைய அர்த்தத்தையும் நான் சொல்லுகிறேன், எனக்கு கொஞ்சம் தவணை கொடுங்க அப்படிங்கிறான். உன்னுடைய இரவு நேரத்தில் போய் தன் வாலிபர்களுடைய நண்பர்களிடத்தில் சொல்லி கொஞ்சம் தவணை கேட்டுட்டு போய் நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மனதோடு அவர்கள் ஜெபிக்கிறார்கள். தேவனை நோக்கி மன்றாடி ஜெபிக்கிறார்கள். ஜெபித்த பொழுது தேவன் தானியேலுக்கு சொப்பனத்தில் வெளிப்பாடு கொடுக்கிறார். அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம் இதுதான். அவர் ஒரு சிலையை பார்த்திருக்கிறார். அதனுடைய சிலையின் அர்த்தம் இதுதான் என்று சொல்லி அந்த ராஜாவுக்கு விளக்கி சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் கலங்கி நின்று தவித்த நேரத்தில் அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் கண்டு அந்த சொப்பனத்தை விளக்கி சொன்னான் ராஜாவுக்கு. எல்லாரையும் அழிவிலிருந்து அவன் காப்பாற்றினான். தானும் காப்பாற்றப்பட்டான். அங்கு இருந்த எல்லா புறஜாதி மக்களும் காப்பாற்றப்பட்டார்கள். அந்த சொப்பனமும் அதனுடைய அர்த்தமும் அதனுடைய விளக்கி சொன்னதுனால ராஜா தானியேலுக்கு வெகுமதியை கொடுத்தான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் நானும் ஒரு ஜெபிக்கிற தானியேலைப் போல, தேவாவி பெற்ற தானியேலைப் போல நீங்களும் நானும் காணப்படுவோமா? கர்த்தர் அநேகருக்கு தானியேலை பாபிலோன் தேசத்திலே ஆசீர்வாதமாக வைத்த தேவன் உங்களையும் என்னையும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பாராக. பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். ஜெபித்து
குடும்பத்தை காப்பாற்ற, பிள்ளைகளை காப்பாற்ற, தன்னுடைய உடைமைகளை காப்பாற்ற, தன் ஆவிக்குரிய வாழ்க்கையை காப்பாற்ற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் bless you everybody. Thank you.